அப்படி என்ன உனக்கு பயம்? நேத்து ஒரு கனவு வந்தது அண்ணி. என்ன கனவு? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. பத்மா அண்ணி தான் லிங்கம் மாமா கிட்ட பணத்தை கொடுக்க சொன்னாங்க. என்ன நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அப்படி கனவு வந்தது அண்ணி. என் மனசெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு. நம்ம 2 பேருமே மாட்டினா இதே மாதிரி அடிச்சு வெளியே தரத்திடுவாங்களோ? ஏய், நீ வேற என்ன பயமுறுத்திட்டு இருக்காத. அதெல்லாம் ஒண்ணு நம்ம மாட்ட மாட்டோம். நீ மட்டும் பயந்து எதுவும் உளராம இருந்தா போதும். உங்களை நம்பிதானே நான் அந்த பணத்தை கொடுத்தேன். எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. ஷோ, நீ அதையே நினைச்சு படுத்திருப்ப. அதனாலதான் உனக்கு அந்த மாதிரி எல்லாம் கனவு வந்திருக்கும். நம்ம மாட்ட மாட்டோம் பார்வதி, பயப்படாத. நான் பாத்துக்கிறதா, நான் இருக்கேன்ல. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இவ ஒருத்தி நம்மள வெறுப்பேத்துறதுக்குனே வந்திருக்கா. முதல்ல இவள வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். பார்வதி, பார்வதி, என்னம்மா இவ்வளவு நேரம் ஆகிட்டு இருக்கா? தெரியலையே. என்ன மச்சான், வயல்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இன்னும் போகலையா? போகணும் மாமா. அவங்களுக்கு பாக்கி சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு காசு வேணும்ல. அதுக்கு வந்து பார்வதி கிட்ட கேட்டா இன்னும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா. என்னாச்சு? எங்க நம்ம ரூம்ல வச்சிருந்த சாவியை பாத்தீங்களா? எந்த சாவி? என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க நீ? நீ தானே வச்சிருப்ப. ஐயோ, பீரோ சாவியை காணுங்க. பார்வதி, என்னடி சொல்ற? சாவிய காணோமா? ஆமாங்க, நான் தலகாணி கடையில தான் சாவியை வச்சிருந்தேன். இப்ப போய் பாக்குறது சாவியை காணுங்க. என்னடி இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஒரு சாவியை கூட பத்திரமா வச்சிருக்க தெரியாதா உனக்கு? இதுக்காக தான் அன்னிக்கிட்ட இருந்து சண்டை போட்டு சாவியை வாங்கினியா நீ? எங்க அது உள்ள தாங்க இருந்தது. இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. நான் ரூம் ஃபுல்லாவே தேடிட்டேங்க. வேற எங்கேயாவது வச்சிருக்கியான்னு பாரு. இல்ல அத்தை, எனக்கு உள்ள வச்ச ஞாபகம் தான் இருக்கு. ஏய், ஒரு வேலையாவது உனக்கு உருப்படியா செய்ய தெரியுதா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடி. எனக்கு மரியாதை கொடுக்கணும், அது கொடுக்கணும், நல்ல வாய் மட்டும் பேச தெரியுது. மச்சான் இருங்க மச்சான், சாவி தானே இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பாங்க. தேடுனா கிடைக்க போகுது. மா, ரூம்ல எல்லாம் நல்லா தேடி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். வாங்க மச்சான், நானும் தேடி பாக்குறேன். கிச்சன்ல எங்கயாவது வச்சியா? தெரியலக்கா. சரி, நீ பதட்டப்படாத, தேடி பார்க்கலாம் இரு. எங்கதான் வச்சியோ போய் தேடி பாரு. போ, நல்லா தேடி பாரு, போடி. போ. கொஞ்சம் கூட புத்தியே இல்லையாமா இவளுக்கு? என்ன கிடைச்சதா? ஐயோ, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயும் இல்ல. அப்படி என்னடி உனக்கு ஞாபகம்? ஒரு பொருளை எங்க வச்சேன்னு உனக்கு தெரியாதா? கடைசியா தலகாணி கடையில தான் பார்த்தேன். அப்புறம் எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. சமையல் கட்டுல கூட இல்லப்பா. கிடைக்கலையா? ரூம் எல்லாம் பாத்துட்டோம், காணோம். சித்தப்பா என்னாச்சு? இல்லடா, பீரோ சாவியை காணாமாமா, அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். இல்ல, சமையல் கட்டுலயும் சாவி எங்கேயும் இல்ல. என்னங்க ஆனா அவனான்னு சொல்லிட்டு? இவன் பேக்ல தானே இருந்துச்சு. இவன் தான் ஏதோ பண்ணிருக்கணும். என் பேக்ல எப்படி சித்தி? அததான்டா நாங்களும் கேக்குறோம். சத்தியமா எனக்கு தெரியாது சித்தி. ஏய், சும்மா நடிக்காதடா. நீ ஏதோ பண்ணதா இந்த சாவி எடுத்துட்டு போயிருக்க. என்ன திருட்டு வேலை பார்த்த? சித்தி, நானா சாவி எடுக்கலன்னு சொல்றேன்ல. அப்புறம் எப்படி உன் பேக்ல வந்தது? ஐயோ அத்தா, எனக்கு தெரியல. ஏய், நடிக்காதடா. கண்டிப்பா அதுல ஏதோ திருடுறதுக்காக தான் சாவி எடுத்திருக்க. அத்தை, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் தான் சாவி எடுக்கலன்னு சொல்றான்ல. அவன் திருடினதை நீங்க பாத்தீங்களா? அவன் என்ன பண்ணிருக்கான்னு இப்ப தெரிஞ்சிரும். பார்வதி, நீ போய் பீரோல பணம் நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. இந்த புடி சாவியா. கடவுளே, என்னை இப்படியாவது காப்பாத்திடு. எங்க எங்க
கையில வச்சிருந்த குத்தக பணம் 40 லட்சத்தை காணோங்க. ஐயோ, என்னடி சொல்ற? பணத்தை காணுமா? 40 லட்சத்தை காணும்னு சொல்றேன். எப்படி? அம்மா 40 லட்சம் ஒண்ணு காணாம போல, திருடு போயிருக்கு. இவன் எதுக்கு சாவி எடுத்தான்னு இப்ப தெரியுதா? இவன் தான் திருடி இருக்கான். சித்தி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அதுக்கு காசு எடுக்க போறேன். டேய், அதுக்கு தான் நீ சாவி எடுத்தியா? சீ, இப்படி சொந்த குடும்பத்திலே திருடுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அத்தை, நான் அதுக்கு அந்த பணத்தை எடுக்கணும். தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. பார்வதி, அவன் இந்த வீட்டு மருமகன். அவன் மேல போய் இப்படி பழி சொல்லிட்டு இருக்கீங்க. இவன் பணத்தை திருடாம எப்படி சாவி இவன் பேக்குள்ள போச்சு? சாவி அவன் பேக்ல இருந்தா அவன் தான் எடுத்ததா அர்த்தமா? இந்த பார், முதல்ல என்ன நடந்ததுன்னு விசாரிப்போம். இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தனாவை கல்யாணம் பண்ணி சொகுசா இந்த வீட்ல இருக்கலாம்னு பார்த்தான். ஆனா அண்ணன் எப்படியும் இவனை விரட்டதான் போறாரு. அதான் பணத்தை எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு ஓடிடலாம்னு நினைச்சிருப்பான். ஏய், ஒழுங்கா பணத்தை திரும்ப கொடுத்துடுறா. என்ன கொடுக்க சொல்றீங்க? நான் தான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றேன்ல. ஏய், நடிக்காதடா, நீதான் பணத்தை திருடி இருக்க. அத்தை, போதும். சும்மா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசாதீங்க. அவன் எந்த காலத்திலயும் இப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டான். ஏய், சும்மா இரு. அவனுக்கு வக்காலத்து வாங்க வந்துருவ.